நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும். வித்தியாச விதமா இந்த வருஷத்துல 4 மாதங்களை முடிச்சு இந்த 5வது மாதத்திலையும் தேவன் நம்மளை வழி நடத்துவாருங்கிற விசுவாசத்தோட இந்த வருஷத்துடைய இந்த மே மாதத்திற்கான கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை நான் தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்தை தேவன் நம்மளை நடத்த முடியாத விசுவாசமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தெரிவிக்கிட்டோம். அது பழைய ஏற்பாட்டின் வேதகம புஸ்தகம் பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வேத வசனத்துடைய கடைசி பகுதி அழகாய் சொல்லுகிறது. தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம். அதிகாரம். இந்த மே மாதத்துல அதிகாரம் அளிப்பது கர்த்தருடைய அனுகிரகம். அனுகிரகம் என்றால் பரிசு என்று பொருள். அனுகிரகம் என்றால் கிருபை என்று பொருள். அனுகிரகம் என்றால் ஒரு சந்தோஷம் என்று ஒரு பொருள். ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த மே மாதத்துல நீங்க அதிகாரம் உள்ள இடத்திற்கு நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் இந்த மாதம் திறக்க போகிறான். நீங்க எதை குறிச்சும் கலங்காம வருத்தப்படாம இருங்க. எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களை கீழே விழத்தள்ளுற மாதிரி வந்திருந்தாலும், எத்தனையோ விதமான கேள்விகள் பதில் தெரியாம நீங்க தடுமாறி இருந்தாலும், நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வசனத்தை தெரியப்படுத்துறேங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வேத வசனம் அழகா சொல்லுது கடைசி பகுதி. தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். தன் பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருப்பது தேவன் தருகிற ஒரு அனுகிரகம். அந்த மகிழ்ச்சியில வருகிற அதிகாரம் தேவன் தருகிற ஒரு அனுகிரகம். தன் பிரயாசத்துல நீங்கள் மகிழ்ச்சி இல்லாம இருந்திருக்கலாம். தன்னுடைய பிரயாசனத்துல ஒரு நிறைவு இல்லாம நீங்க இருந்திருக்கலாம். தன்னுடைய பிரயாசம், விருப்பம், ஆசை, உங்களுடைய எதிர்பார்ப்புல நிறைவு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த மே மாதம் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இந்த மே மாதம் கர்த்தர் உங்களை அதிகாரத்துல உயர்த்த போற மாதமா மாறும். இந்த மே மாதம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எக்ஸாம் ரிசல்ட்ல, இந்த மே மாதத்துல உங்க பிள்ளைகளுடைய வேலை காரியத்துல ஒரு அதிகாரம் வெளிப்பட போகுது. அது கர்த்தருடைய தேவனுடைய வல்லமை என்கிற ஒரு அதிகாரம். ஆமென் சொல்றீங்களா? நீங்க அதிகாரத்துல வருவீங்க தேவ பிள்ளைகளை. இந்த வசனம் முழுசா சொல்லுது பாருங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வேத வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது. தன் பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கும்படி அதிகாரம் அளிப்பது கர்த்தர் தான். உங்களுடைய பிரயாசத்துல இன்னொருத்தர் உயர்ந்து போக தேவன் விட மாட்டார். உங்களுடைய பிரயாசனத்துல இன்னொருத்தர் ஏதோ ஒரு உயர்வு எடுக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில மேலானதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மேலான திட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதிகாரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மேலானதை செய்ய போகிறார். பயப்படாதீங்க. கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோமப்பா. இந்த மே மாதம் 5வது மாதத்துல எங்களுக்கு அதிகாரம் உள்ள காரியங்கள் நடக்கணும். அதிகாரமுள்ள அற்புதங்கள் நடக்கணும். நாங்கள் ஏதோ அசட்ட பண்ணப்பட்ட வாழ்க்கை, ஏதோ கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கை, ஏதோ பதில் தெரியாம குழப்பத்தோடு இருக்கிற வாழ்க்கை, பாதை தெரியாம தடுமாறுகிற வாழ்க்கை இல்லை ஆண்டவரை. அதிகாரத்துல ஆண்டவரை, அதிகாரத்தை எங்களுக்கு நீ தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய பாதுகாப்புல, மங்களமான காரியத்துல, கர்ப்பத்தின் கனியில, சரீர சுகத்துல, ஊழியத்துல அதிகாரம் வெளிப்படட்டும். இயேசு என்கிற நாமத்துடைய வல்லமையின் அதிகாரம் வெளிப்படட்டும். அப்பா ஆவியானவரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.